அனை அனைவருக்கும் காலை வணக்கம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 5315. நம்ம நேற்றுக்கு எடுத்த கணிப்பு பார்த்தீங்கன்னா 1892 அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக எடுத்தோம். ஆனால் வந்த ரிசல்ட்டு 55315. அதாவது நம்ம 182 எடுத்தோம். 5க்கு 1, 3க்கு 8, 1க்கு 9, 5க்கு 2. சரிங்களா? நம்ம எடுத்த கணிப்புக்கு 1892 அப்படிங்கிற மாதிரி எடுத்தோம். சரிங்களா? ஓகே. இப்போ இன்றைக்கி நம்ம எப்படி கணிப்புகள் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சரி, இப்போ கடைசியாக இன்றைக்கி தனலட்சுமி கார்னியா ப்ளஸ் அப்படிங்கும்போது இந்த 2 வாரத்தில் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நான் ஜஸ்ட்டு ஒரு ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தனலட்சுமி கார்னியா ப்ளஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 ட்ராவில் இங்கே 7க்கு 8 ப்ளஸ்ஸு, இங்கே 7க்கு 3 பவரு, இங்கே 9க்கு 8 மைனஸு, இங்கே 9க்கு 4 பவரு, இங்கே 4க்கு 5 ப்ளஸ்ஸு, இங்கே அப்படியே அதுக்கு அந்த எண்ணுக்கு அந்த எண்ணே வந்திருக்குது. சரியா? அப்படிங்கும்போது இந்த 315 அப்படிங்கும்போது என்ன இங்கே வருது அப்படின்னா 7க்கு 8னா 3க்கு 4, 9க்கு 8னா 1க்கு 0, 4க்கு 5னா 5க்கு 6. ஸோ நம்மளுக்கு இதுலேருந்து கிடைக்க 406 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கிது. சரியா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே 7க்கு 3 இருக்குது. 7க்கு 3 அப்படின்னா நம்மளுக்கு 3க்கு 9, அதே மாதிரி 9க்கு 4 அப்படின்னா 1க்கு 6 பவரு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9க்கு 9னா நம்மளுக்கு 5க்கு 5. ஸோ 965 அப்படின்றது இருக்குது. ஸோ இதில் காமனாகவே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த 4, 64, 65 அப்படிங்கிறது நம்மளுக்கு காமனாக கிடைக்கிது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏபிஎஸ்சிபிஸில் 64, 65, 64, 65 அதை பார்த்தா 46, 56 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ நம்ம இதுலேருந்து என்ன பண்ணுறோன்னா அந்த ஏபிஎஸ்சிபிசியை மட்டும் இதுலேருந்து நம்ம கெஸிங்கில் எடுத்துக்கிறோம். ஸோ ஏபிஎஸ்சி 64, 65, 46, 56 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸிங்கில் பார்ப்போம். ஓகே. இப்போ இது இல்லாமல் நம்மளுக்கு பவர் சார்ட்டில் வரும்போது அப்படிங்கிறதும் நான் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துருவோம். இங்கே 3, 3, 3க்கு 7, 7க்கு 2, 2க்கு 5, 3க்கு 7, 7க்கு 2, 2க்கு 5 அப்படிங்கும்போது 5க்கு 3க்கு 7, 7க்கு 2, 2க்கு 5. அப்போ 5க்கு நம்மளுக்கு ஏ போர்டில் இந்த பேட்டர்ன் படி பார்த்தா நம்மளுக்கு 9 அப்படிங்கிறது கிடைக்கிது. 9. ஓகே. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 0901, 901 அப்படிங்கும்போது அது நம்மளுக்கு தெரிஞ்சு 2ஆக வரலாம். 901 அப்படிங்கும்போது 2ஆக வரலாம், இல்லை 4ஆக வரலாம். அப்படிங்கும்போது நம்மளுக்கு 4 அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை 4 வராமல் 3 வந்தாலும் வரலாம். ஸோ அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு இந்த போர்டில் 4 ரிப்பீட் ஆகிருக்கு. 4, 4. சரி. 901 அப்படிங்கும்போது 4 ரிப்பீட் ஆனதுனால 5 இருக்கா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நம்மளுக்கு 5 இதில் இல்லாமல் இருக்குது. 5 நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2ஆம் தேதி மார்ச்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 நாள், 18 நாள், ஒரு 15, 16 நாள்னு வச்சிங்களேன். நம்மளுக்கு எங்கேயுமே 5 அப்படிங்கிறது நம்மளுக்கு போர்டில் இன்னும் வரல. அப்படிங்கும்போது இன்றைக்கி அதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா 0க்கு 1, 1க்கு 5 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஏன்னா 1க்கு 4ம் இருக்குது, 3 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸிங்கில் வருது. ஆனால் 3ஆ 5ஆ அப்படிங்கும்போது நம்மளுக்கு பி போர்டில் ஒரு இன்றைக்கி ஆப்ஷனலாக 3 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி ஒரு கெஸிங் பார்ப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சி போர்டில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சி போர்டில் 6, 6, 2, 3, 6623, 66, அதாவது 3க்கு 6, 6க்கு 6, 6க்கு 2, 2க்கு 3. திருப்பி அது 6க்கு தான் போகணும். ஆனால் 3க்கு 6, 6க்கு 2, 2க்கு 3, திருப்பி 3க்கு 6க்கு போகாமல் 3க்கு 7, 3க்கு 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஒரு வேளை 3க்கு 7, 3க்கு 5, 2க்கு நம்மளுக்கு 3க்கு 8 இருக்குது. இந்த இடத்துல இந்த 3 அப்படிங்கிற எண்ணுக்கு நம்மளுக்கு 3க்கு 8 இருக்குது, 3க்கு 6 இருக்குது. அப்படிங்கும்போது 3க்கு 8ம் இருக்குது, 3க்கு 6ம் இருக்குது. அப்படிங்கும்போது 3க்கு திருப்பி நம்மளுக்கு 8 இல்லை
3க்கு 0 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது நான் எனக்கு தெரிஞ்சு சி போர்டில் 0 தான். சி போர்டில் 0 தான். ஸோ நம்ம இதுலேருந்து எடுக்கிற கணிப்புகள்னா 930950 930950 பாக்ஸ். இவ்வளோ தான் நம்ம எடுக்கிற கணிப்பு. 930950. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 5, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0. ஸோ ஏசி அப்படிங்கும்போது 0990 அப்படிங்கிற மாதிரி கூட வரலாம். இவ்வளோ தான் நம்மளோட கணிப்பு. ஸோ ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து 0 திருப்பி வாய்ப்பு இருக்குது. 0க்கு 5 பவர். ஸோ ஆல் போர்டு 0 அல்லது 5. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து 0 தான் சொல்லியிருக்கேன். ஒருவேளை இந்த 0 இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு என்னவாக வரலாம் அப்படின்னா 5 ஏ போர்டில் 0 இல்லை 5 அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங்கெலாம் பார்க்குறோம். ஸோ 930950 அதாவது 315 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு 930950. 3க்கு 9, 1க்கு வந்து 3 அல்லது 5, 5க்கு வந்து 0. ஸோ இவ்வளோ தான் நம்ம கணிப்பு. நீங்களும் பாருங்கள், கெஸ்ஸிங் எடுத்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க, ஓகேவா? லைக் பண்ணிக்கிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்மளுக்கு இந்த பெண்டிங் நம்பர் அப்படிங்கிற மாதிரி இல்லை. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து 892ன்னு எடுத்தோம். அது இன்றைக்கி ஃபாலோப்பில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோப்பில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. சரியா? இந்த தனலட்சுமி அப்படிங்கும்போது 315 அப்படின்னு நம்மளுக்கு வந்து ரிசல்ட் இங்கே இருக்குது. சரி, இந்த 15 அப்படிங்கும்போது இந்த இடத்துல கிளாஸ் ஆகிறது என்னவாக இருக்குது? இந்த இடத்துல ஒரு ஜஸ்ட்டுக்கு இங்கேயும் 15, இங்கேயும் 15. ஸோ இந்த இடத்துல 15 அப்படிங்கிறதுக்கு இங்கே இங்கே 15 அப்படின்ட்டுருக்கா, 15க்கு இங்கே 50 இருக்குது, இங்கே 15க்கு 00 இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 950 அப்படிங்கிறது எடுத்துருக்கோம். ஸோ அந்த 50 வந்து ஓரளவுக்கு இங்கே மேட்ச் ஆகுது. ஓகேவா? 00 அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இன்றைக்கி பிசியில் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் நம்மளுக்கு வந்து கடைசி வாரத்தில் நம்மளுக்கு தனலட்சுமியில் வந்து இங்கே 99 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. சரிங்களா? கடைசி வாரத்தில் நம்மளுக்கு பிசியில் தனலட்சுமியில் டபுள்ஸ் வந்திருக்கு. ஸோ டபுள்ஸ் அப்படிங்கும்போது இங்கே பவரில் வந்திருக்கு. இது ஜஸ்ட்டு இந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்குறது தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ 315 அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துட்டோம். இங்கே 235 இருக்குது. அப்போ 016. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் 15 இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 145 அப்படின்ட்டுருக்கு. இந்த இடத்துல 145 அப்படிங்கிறதுக்கும் 315 அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இல்லை. ஸோ 411 அப்படின்ட்டுருக்கு. அப்படின்னா 311. இன்னும் ஒரு கம்பேரிசன் பார்க்குறோம். 910, 817, 315 அப்படிங்கும்போது 543 இருக்குது. சரி, ஓகே. இப்போ பொதுவாக ஒரே ஒரு எண்ணு பவரில் காமனாக 315 அப்படின்றது ஒரு அப்படின்னா 648 இதான் நம்மளுக்கு காமனாக இருக்குது. அதாவது 315 அப்படிங்கிற ஒரு எண்ணு இருக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ 3க்கு வந்து 6 தான். சரி, 3க்கு ஒரு வேளை 6 வரல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன். நம்மளுக்கு வந்து 3க்கு வந்து 5 வச்சுக்கோமே. 1க்கு வந்து 4 பவர். 1க்கு வந்து 4 பவர் வராமல் ஒரு வேளை நம்மளுக்கு வந்து 1க்கு வந்து 4 வராமல் 1க்கு வந்து ஒரு வேளை 5 வருதுன்னு வச்சுக்கோமே. 5க்கு வந்து 8 வராமல் ஒரு வேளை 9 வரும்னு வச்சுங்களேன். ஸோ நம்மளுக்கு வந்து இதில் இருக்க இந்த 559 இருக்கு இல்லையா, இந்த 559ல் ஒரு நம்பருக்கு பவர் எடுக்கிறோம், ஒரு நம்பருக்கு நம்ம பவர் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருக்க இந்த 5க்கு ஒரு பவராக இந்த 5க்கு பவர் 0. ஸோ 059 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது காமனாக பவரில் பார்த்தா. நம்ம ரிசல்ட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும் போதும் நான் ஏற்கனவே உங்களுக்கு 950 அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ 059950. அதே மாதிரி
930039 இப்படி வருது எனக்கு கெஸிங்கில். ஓகேவா? ஸோ மொத்தம் நான் வந்து 4 செட்டு வருது. அதை ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு சிம்பிளாக எப்படி சொல்கிறேன், 930039 950059 பாக்ஸ். நான் அந்த ஒரு நம்பர் வந்து அப்படியே ரெண்டாக அப்படியே ஜிக்ஸாக், அதாவது இந்த பேட்டர்ன் அப்படியே ரிவர்ஸில் திருப்பினா எப்படி 039, அதே மாதிரி இதை ரிவர்ஸில் திருப்பினா என்ன 059. ஸோ இதை வந்து பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நம்ம கெஸிங் பார்த்துருக்கோம். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கணிப்புகள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். எவ்வளோ சொல்லுங்கள்? 100 சொல்லுங்கள். 100ஆ? இதை தான் குந்தி சூடாலண்ணா சீரை வேறு வேணுமா? வேறு பார்க்குறீங்களா சீரை? இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.